வந்துட்டியா? அந்த ருத்ரா போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாடா. அவளுக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு. இரு, எப்படியும் போன் எடுத்து ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ அப்பா, அவ இனிமே நம்ம போன் எடுக்க மாட்டான். ஏன், என்னடா ஆச்சு? இதெல்லாம் பண்ணது நாம தானே, அவ கண்டுபிடிச்சிட்டாப்பா. ஏய், என்னடா சொல்ற? இதனால நம்ம மேல இருக்கிற கோவத்துல அம்மாவை தூக்கிட்டாப்பா. டேய், என்னடா சொல்ற? வந்தனா ருத்ரா என்ன செஞ்சா? என்னடா செஞ்சா? அவ எப்படிதான் நாம தான் போன் பண்ணோம்னு கண்டுபிடிச்சான்னு தெரியலப்பா. அம்மா ஏதோ பார்லர் போகும்போது பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி போய் பார்லர்லயே வச்சு தூக்கி இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் தான் எனக்கு போன் பண்ணி சொன்னா. ஆனா இப்போ அவ எங்க இருக்கா, அம்மாவை எங்க வச்சிருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியலப்பா. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலப்பா. சார் சார் டெலிவரி வந்திருக்கு சார். இங்க வந்தனா மேடம் இருக்காங்களா? வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அம்மா ஆர்டர் பண்ணாங்களா? ஏன் வீட்ல இருக்கிற வாஷிங் மிஷின் நல்லா தானே இருக்கு, எதுக்கு இன்னொன்னு ஆர்டர் பண்ணாங்க? ஏங்க எப்பங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க? ஆர்டர் டேட் என்ன? நேத்து தான் சார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நேத்து ஆர்டர் பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை சார், கார்த்திகை தீபம் வந்ததுனால 40% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க சார். அதை பார்த்தா மேடம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அம்மா இதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே. ஏய் விக்ரம், நேத்து தான் ஆர்டர் பண்ணிருப்பாடா. அதை நம்ம கிட்ட சொல்ல மறந்துருப்பா. நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல இப்ப அதுவா முக்கியம். நீ போய் அதை வாங்கி சைன் பண்ணிவிடு. வாங்க இங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அண்ணே, வாஷிங் மிஷின் எடுத்துன்னு வாங்கண்ணே. என்னடா ஆச்சு? கட் பண்றாப்பா. யார் மேடம்? வேற யாரு வேலு? அந்த விக்ரம் தான். ஓ, வாண்டடாவே கட் பண்ணிட்டு இருக்காப்பா. புரியுதுடா, புரியுது. மேடம் எடுத்த என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன் மேடம். சாப்பிட்டு பொறுமையா பேசிக்கலாம் சுகுணா, என்ன அவசரம்? வெயிட் பண்ணட்டுமே. யாரா? அவதான். எடு 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 எடு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு விக்ரம், போன் பண்ணிருக்க போல. என்னடி ருத்ரா, விளையாட்டு காட்டுறியா? பண்ணிட்டே இருக்கேன், போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்பா, பாதியில எப்படி எழுந்திருக்க முடியும்? நீ பண்ண வேலைனால சரியா சாப்பிட கூட இல்லையா? அதனாலதான் நல்ல பசி. இப்பதான் வயிறார சாப்பிட்டிருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? எங்களை அலைய விட்டுட்டு நீ அங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏன் நீ என்ன அலைய விடலையா? அதுவும் இல்லாம சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே அடுத்து வர பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியும். அப்போ அடுத்து என் சைடுல இருந்து பிரச்சனை வருங்கிற பயம் இருக்குல்ல? பயமா? எனக்கா? நீ பிரச்சனை பண்ணா பதிலுக்கு நான் என்ன செய்வேன்னு உனக்கு நேரம் தெரிஞ்சிருக்கணுமே. ஏய், இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான். எங்க அம்மா எங்க? அம்மாவை என்ன பண்ண? உன் அம்மாவை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற விக்ரம்? அவங்கள எப்பவோ ஒரு லாரியில ஏத்தி அனுப்பி விட்டுட்டேன். சாரி விக்ரம், இந்நேரம் அந்த லாரி சென்னையை தாண்டி போயிருக்கும். ஆனா அது
நார்த் இந்தியா போகுமா இல்ல எங்க போகும்னு எனக்கு தெரியலையே. ஏய் ருத்ரா, வேண்டாம். உன் அம்மாவை நான் தான் கடத்திருக்கேன்னு உனக்கு தெரியும். அதுக்கே உனக்கு இவ்ளோ வலிக்குதே. என் பொண்ணு உயிரோட இருக்கான்னு சொல்லி எங்க என்னன்னு தெரியாம என்ன அலைய வச்சிங்கல்ல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ருத்ரா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். ஆ, நீ ஏன் ஒரு ஃப்ராடு அக்யூஸ்டு? உனக்கே இவ்ளோ இருக்கும்போது நான் போலீஸ்டா, எனக்கு எவ்ளோ இருக்கும்? முடிஞ்சா போய் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சுக்க. டேய் 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 விக்ரம், என்னடா அவ சொல்றது எந்த லாரி, அது எங்க போயிருக்குன்னு டேய் ஒண்ணும் புரியலடா. பயமா இருக்குடா. என்னடா பண்றது? மேடம், உண்மையிலேயே அவங்க அம்மாவை லாரி ஏத்தி அனுப்பிட்டீங்களா மேடம்? இல்ல சுகுணா, மேடம் அப்ப அவங்க எங்க மேடம் இருக்காங்க? அவங்க வீட்ல தான் இருக்காங்க. அவங்க வீட்லயா? டேய் சசி, எங்கடா இருக்கீங்க? டேய், நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு இடம் விடாம தேட சொல்றா. சென்னையில இருந்து போற எந்த லாரியா இருந்தாலும் சரி, மினி ட்ரக்கா இருந்தாலும் சரி, வேனா இருந்தாலும் சரி, குட்டி அணையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. ஆமாண்டா, என் அம்மா வந்து ருத்ரா கடத்திட்டாடா. போதுமா? தேடுங்கடா. டேய் பார்த்திபா, ஆளுங்களை விட்டு ஒவ்வொரு டோல்கேட்லயும் சென்னையை தாண்டி போற எல்லா லாரியும் நிறுத்தி செக் பண்ண சொல்றா. வாங்க மாப்ள. வாங்க கதிர், சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு பசிக்கல காவியா. மாப்ள, கையில காப்ப கட்டி இருக்கிறப்ப வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு மாப்ள வெளியில வந்தீங்க? நான் காவியா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அக்கா, கொஞ்சம் உள்ள இருங்க. அம்மா, நீ இருமா. எதுவா இருந்தாலும் என் அம்மா முன்னாடியே சொல்லுங்க. சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கும். கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்ல கல்யாணம் நடக்காம போனாலோ எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. அவங்க எந்த முடிவுக்கு வேணாலும் வருவாங்க. அதனால எனக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தே ஆகணும். கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே. அதெல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீ தானே இந்த கல்யாணம் நடக்கிறது டவுட்னு சொல்லிட்டு வந்த. நீ அப்படி பேசிட்டு வந்தது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல காவியா. நான் சொன்னது உங்களுக்கு வேணா நியாயம் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசுக்கு நான் சொன்னது ரொம்ப சரியாதான் இருக்கு. கதிர், நான் இப்பவும் அதே தான் நான் சொல்றேன். அந்த ருத்ரா கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படியே அவ வந்துட்டா நம்ம கல்யாணம் நடக்காது. இதான் உன் முடிவா? ஆமா. அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், ருத்ரா கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க, வரணும். அப்படி அவங்க வரலன்னா உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன் காவியா. நீங்க என்ன சொன்னாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. ஏ காவ்யா, கொஞ்சம் நிறுத்துமா. அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன விளையாடுறியா? இங்க பாரு காவ்யா, என்னதான் இருந்தாலும் நீ மாப்பிள்ளை கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது.
எல்லாத்தையும் நீயே பேசி முடிவு பண்ணிட்டா இங்க நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? ஒரு கல்யாணத்தை நடத்துறது என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ காவியா. மாப்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களும் இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப என்ன, உங்களுக்கு ருத்ரா கல்யாணத்துக்கு வரணும், அவ்வளவுதானே? அம்மா, ஏய், கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? நீங்க சொல்லுங்க மாப்ள, ருத்ரா கல்யாணத்துக்கு வரணும் தானே? சரி, ருத்ரா கல்யாணத்துக்கு வரட்டும். அம்மா, ஏய், நீ சும்மா இரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அது ருத்ரா கிட்ட நீங்க பேசுறது அன்னைக்குதான் கடைசியா இருக்கணும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ருத்ரா கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. நீங்க கேட்டதுக்காக நாங்க ஒரு படி இறங்கி வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க தான் மாப்பிள்ள முடிவு பண்ணணும். இதுக்கு மேலேயும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நானும் அனுவும் இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம். எங்கேயாவது கிளம்பி போயிருவோம். சரி, நீங்க சொன்னதுக்கு எனக்கு சம்மதம். அதான பார்த்தேன். சொல்லு விக்ரம். ருத்ரா, இந்த பார், ரொம்ப சோதிக்கிற. என் அம்மா எங்கன்னு சொல்ல. அதான் சொன்னேனே விக்ரம், உங்க அம்மாவை நான் அப்பவே லாரில ஏத்தி அனுப்பிட்டேன். ஏய், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. எங்களுக்கு தெரியும் அம்மா எங்க. நீ தான் அம்மாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. எங்க எங்க அவங்க? சரிப்பா, கரெக்ட் தான். உங்க அம்மாவை நான் லாரில எல்லாம் ஏத்தி அனுப்பல. பாத்தியா? ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு நான் எதுக்கு அவங்கள கடத்தி வச்சிருக்கணும்? இவரு கேப்பாரா, நாங்க உடனே சொல்லிடணுமா? ருத்ரா, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் திருப்பி அடிச்சேன். இங்க பாரு, என் அம்மா மட்டும் என்கிட்ட நல்லபடியா திரும்பி வரல, அவளை உன்னை கொன்னு புதைச்சிட வேண்டி. என்ன கொல்றது இருக்கட்டும் விக்ரம், முடிஞ்சா இப்போ உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ. உங்க வீட்டு கிச்சன்ல பாம் வச்சிருக்கேன். இன்னும் 2 நிமிஷத்துல அது வெடிச்சிரும். ஏய், வேண்டாம் ருத்ரா, பொய் சொல்லாத. என்ன சொல்ற? ஏய், அவசரப்படாத. நீ கிச்சன்ல இருக்கிற பாம்ப போய் எடுத்தா அடுத்து உன்னோட பெட்ரூம்ல ஒரு பாம் வச்சிருக்கேன், அது வெடிச்சிரும். பெட்ரூம்? ஏய், நில்லு நில்லு. பெட்ரூம் பாம்ப எடுக்க போறேன்னு வையேன், அடுத்து உங்க வீட்டு பூஜை ரூம்ல ஒரு பாம் வச்சிருக்கேன், அதுவும் வெடிச்சிரும். ஏய், என்ன ஓட விட்டு பாக்குறியா? ஏய், படுத்தாத. வந்தோன்னு வச்சுக்கையன். விளையாடிட்டு இருக்கியா? சாகடிச்சிருவான் உன்னை. என்ன சாவடிக்கிறதுலாம் இருக்கட்டும் விக்ரம், நான் ஒண்ணும் போய் சொல்லல. முதல்ல உங்க வீட்டு ஹால்ல ஒரு சோஃபா இருக்குல்ல, அதுக்கு கீழேயே ஒரு பாம் இருக்கு. போய் கொஞ்சம் பாரு. அப்பா, நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். தேடி பாருங்க.
என்கிட்ட பேசிக்கிட்டே இப்போ ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிட்ட. ஐயோ விக்ரம், இப்போ அந்த பாம்பை தேடி எடுக்கிறதுக்குலாம் நமக்கு டைமே இல்ல. முடிஞ்சா உன்னோட உயிரை காப்பாத்திக்க. அப்பா வாங்கப்பா, வாங்க வெளிய வாங்க. வாங்கப்பா. வெளியே போயிடலாம். போ, சீக்கிரம் போ. என்ன விக்ரம், வீட்டை விட்டு வெளியவே வந்துட்ட போல இருக்கு. பாம்பு வெடிக்க இன்னும் 35 செகண்ட் தான் இருக்கு. சரி ஓகே, நான் இப்போ உனக்கு இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்க அம்மா எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால, அவங்க ஒன்னும் என்கிட்டலாம் இல்ல. எப்பவோ நான் அவங்கள உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். வீட்டுக்கா? ஏய், என்ன சொல்ற ருத்ரா? உங்க வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் பார்சல் வந்திருக்குல்ல, அதுலதான் உன்னோட அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. பதினொன்னு 10 9 3 2 ருத்ரா, ருத்ரா வேண்டாம் ருத்ரா. 1 ருத்ரா, ருத்ரா வேண்டாம், சொல்றத கேளு. விக்ரம், என்ன பாம்பு வெடிக்கலையா? வெடிச்சிருக்காது. ஏன்னா நான் வச்சது டம்மி பாம். உனக்கே தெரியாம உன் வீட்டுக்குள்ள ஆளுங்களை வர வச்சு டம்மி பாம்பை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு அந்த பாம்பை வெடிக்க வைக்க ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு மேல நீ என்ன எப்படி டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு பதிலடி கொடுக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன்னு உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். கூடிய சீக்கிரம் நீ பண்ற தப்பெல்லாம் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி உன்னை என்னோட கையாலேயே அரெஸ்ட் பண்ணுவேன். போ, சீக்கிரம் போய் உன் அம்மாவோட உயிருக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. சீக்கிரம் வந்தனா, அம்மா பார்க்கலாம். சீக்கிரம் வந்தனா, 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 கண்ணை திறந்து பாரு. வந்தனா, அம்மா, அம்மா. ஏய் விக்ரம், தண்ணி கொண்டு வாடா, தண்ணி கொண்டு வாடா. வந்தனா, 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 சீக்கிரம் தண்ணி தெளி, முகத்துல தண்ணி ஊத்து. அம்மா, வந்தனா, பாரு. ஒண்ணு இல்லம்மா, வந்தனா, நீ பாருங்க, ஒண்ணு இல்லம்மா, வந்தனா, ஒண்ணு இல்ல. நீ பாருங்க, ஒண்ணும் இல்லைல்ல. தண்ணி குடிங்க. தண்ணி குடி, தண்ணி குடி. சரி ஓகே, உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? வா. சூப்பர் மேடம், நீங்க இப்படி ஒரு பதிலடி கொடுப்பீங்கன்னு அந்த விக்ரம் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டான். நல்லா வேணும் அவனுக்கு. குழந்தை பேரை சொல்லி அவன் விளையாட்டு காட்டுறான். மேடம், நீங்க பண்ணதுதான் மேடம் சரி. எப்படி மேடம், ஆராதனாவை வச்சு உங்களை அலைய விடணும்னு அவருக்கு தோணுச்சு. அவருக்கும் அவ மக தானே, அவ உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி விளையாண்டா அது எவ்வளவு வலிக்கும்னு அவருக்கும் தெரியும் தானே. அதனாலதான் சுகுணா அவன் அப்படி பண்ண.
எனக்கு அதை விட பெரிய வலியை தர முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவனோட இடத்துல நாமளா இருந்தா மனுஷத்தன்மையோட இப்படி எல்லாம் ஒருத்தரை ஹர்ட் பண்ண கூடாதுன்னு யோசிப்போம். ஆனா அந்த விக்ரம் என்ன பழி வாங்கணுங்கிற நினைப்புல முழுசா மிருகமா மாறி இருக்கான். அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணக்கூடிய மைண்ட் செட்ல தான் இப்பவும் இருக்கான். மேடம் யாரு? தெரியல சுகுணா, புது நம்பரா இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கீங்க ருத்ரா? யாரு நீங்க? என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவதான். உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா என்ன உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க வீட்டுக்கு வெளியில தான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா?